ஆயுதத்தினர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அரசுடைய கொள்கைகளை செயல்பாடுகளை விமர்சித்தால் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. IRS அதிகாரிகள், மத்திய அரசு அதிகாரிகள் சிலர் GST மசோதா தாக்கலாக இருக்கிறது. அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்க அதில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் குறித்து கோரிக்கைகளையும் விமர்சனங்களையும் வைத்திருக்கிறார்கள். அதற்கு எதிர்வினை ஆற்றுவது போல அதன் தொடர்ச்சியாக இந்த ஒழுங்கு நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்து அரசுடைய விதிகளை எல்லாம் சுட்டிக்காட்டி சுற்றறிக்கை வந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாவார்கள் அரசை விமர்சனம் செய்யக்கூடிய அதிகாரிகள். பத்திரிகைகளுக்கோ தொலைக்காட்சிகளுக்கோ பேட்டி கொடுக்கும் போது ஒரு ரிஸ்ட்ரெயின்ட் என்பது அவசியம். அரசுடைய முன் அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது, கொள்கைகளை விமர்சிக்க கூடாது என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது கருத்து சுதந்திர பறிப்பா அல்ல விதிமுறைகளை அமல்படுத்துவதாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. மத்திய அரசு தரப்பில் விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க, இது ஒன்றும் புதுசு இல்லைங்க, எப்பவுமே இருக்கக்கூடிய விதிதான், காலாகாலமா பின்பற்றக்கூடிய விதிதான். விமர்சனம் செய்யக்கூடிய அதிகாரம் அதிகாரிகளுக்கு இல்லை, செயல்படுத்தக்கூடிய எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளை செயல்படுத்துவதுதான் அதிகாரிகளுடைய ஊழியர்களுடைய பணி. ஒரு கான்டாக்ட் ரூல்ஸ் இருக்கு, அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துறோம் அப்படின்னு அரசு தரப்பு சொல்ல, அரசியல்வாதிகளுக்கு சாமானியர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த ஒரு கருத்துரிமை அப்படிங்கிறது ஏன் மறுக்கப்பட வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு? அதுவும் இது விமர்சனங்கிறத தாண்டி கோரிக்கையா தானே வைக்கப்படுது. அதுவும் நலன் கருதி தானே, துறை நலன் கருதி, மக்கள் நலன் கருதி சொல்லக்கூடிய இந்த ஒரு உரிமையை எதற்காக பறிக்கணும்னு இருவேறு கருத்துக்கள் இருக்க விவாதிப்போம். இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய ஓய்வு பெற்ற அரசு துறை செயலாளர் திரு தனவேல் IAS அவர்கள் இணைகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த பிரமுகர் பேராசிரியர் டாக்டர் அருணன் அவர்கள் இணைகிறார். மற்றும் நம்முடைய இணைகிறார் முன்னாள் மத்திய அரசு ஊழியர் மற்றும் இந்நாள் பாஜக பிரமுகர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி மற்றும் மத்திய அரசு ஊழியர் சங்கத்துடைய தலைவர்கள் ஒருவரான திரு துரைபாண்டி அவர்களும் இந்த விவாதத்தில் நம்முடைய இணைகிறார்கள். நான் திரு துரைபாண்டி அவர்கள்ட்ட தான் நிகழ்ச்சியை தொடக்கணும்னு நினைக்கிறேன். சாமானியர்களுக்கு இந்த நாட்டில் முழு கருத்துரிமை உண்டு, அது அரசியலமைப்பால் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அரசு ஊழியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நடத்தை விதிகள் இருக்கிறது. அந்த நடத்தை விதிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் அரசு ஊழியர்கள். GST குறித்து அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளை ஊழியர்கள் விமர்சிப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் இருக்கு, அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கண்டக்ட் ரூல்ஸுக்கு முரணான ஒரு விஷயத்தை, நடத்தை விதிகளுக்கு முரணான ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இயல்பா இப்படிப்பட்ட ஒரு எதிர்வினை அரசுலேருந்து வரத்தானே செய்யும். இல்லை, முதல்ல ரெண்டு விஷயங்களை நான் தெளிவுபடுத்திடுறேன். ஒன்று, நாங்கள் GST மசோதாவை அந்த கொள்கை முடிவை எதிர்க்கவில்லை. அடுத்தது, நீங்களே எனக்கு பதில் சொல்லிட்டீங்க, ஒரு அரசு ஊழியன் என்று சொன்னால் அடிமை சாசனத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு நான் அங்கு வேலை செய்யவில்லை. இந்திய நாட்டில் இருக்கிற குடிமக்களுக்கு இருக்கிற அனைத்து உரிமைகளும், எழுத்துரிமை, பேச்சுரிமை, சங்கம் சேருவதற்கான உரிமை, அத்தனை உரிமைகளும் ஒரு குடிமகனுக்கு இருக்கிற உரிமை எனக்கும் இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட வெள்ளைக்காரன் என்ன பண்ணனா அதுதான் பண்றாங்க. வெள்ளைக்காரர்கள் ஒரு டாக்டரின், பிளஸர் டாக்டரின் என்று ஒன்று வைத்திருந்தார்கள். மாட்சிமை தங்கிய மகாராணுடைய மகிழ்ச்சிக்காகத்தான் அரசு ஊழியர்கள் பணியிலே இருக்கிறார்கள். எனவே வெள்ளைக்காரன் ஆளுகிற பொழுது அவனை எதிர்த்து கேள்வி கேட்டால் வீட்டுக்கு அனுப்புவேன் என்று சொல்லிதான் அந்த நடத்தை விதியை கொண்டு வந்ததார். இன்னைக்கு இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் 1950க்கு பிறகு இன்னைக்கு பல்வேறு மாற்றங்களை கண்டிருக்கிற அரசியல் சட்டத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எங்களை மீண்டும் அடிமைப்படுத்துகிற நிகழ்ச்சிகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் மத்திய அரசு ஊழியனாக இருக்கிற நான் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்று சொல்கிற பொழுது மத்திய அரசு சங்கங்களின் ஃபெடரேஷன்ஸ், கான்ஃபெடரேஷன்ஸ், இப்படி பல்வேறு அமைப்புகளுடைய ஃபெடரேஷனுடைய தலைவராக இருப்பவர்களுக்கு 1964 நடத்தை விதியிலிருந்து விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது கூட நம்முடைய அரசாங்கம் தெரியாமல் இருக்கிறது என்பது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒன்று. அடுத்தது என்னன்னா, இந்த GST மசோதா மட்டுமல்லங்க, பல்வேறு விதமான தாக்குதல் இன்னைக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ரயில்வேயை தனியாரிடம் கொடுப்பேன். மத்திய அரசு ஊழியர்கள் எந்த ஒரு கொள்கை முடிவை அரசு செயல்படுத்ததோ அதை செயல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. கேட்கறதுக்கு வேற பிரிவுகள் இருக்கு. நாங்க செயல்படுத்துவதை எதிர்க்கவில்லை. இல்லை, நாங்க இப்ப அல்ல, அதுல உங்களுக்கு என்ன விமர்சனம் இருந்தாலும் நான் சொல்லிறேன். எஸ், இல்ல, எந்த விமர்சனம் இருந்தால் எங்களுக்கு அதுல விமர்சனமே இல்லை என்று சொல்லுகிறேன். GST வரி வசூலிப்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மத்திய அரசாங்கம் சில முடிவுகளை எடுத்திருக்கிறது. GST மசோதா வந்ததற்கு பிறகு அனைத்து வரிகளும் போய்விட்டு ஒரே ஒரு வரி மட்டும் தான் நம்ம கட்ட போறோம். இந்த வரியை கட்டுவதற்கான சாப்ட்வேர், மென்பொருள் தயாரிக்கிற வேலையை நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் NIC செய்து கொண்டிருந்தார்கள்.
நிக்கிடம் இருந்து வாங்கி விப்ரோவிடம் கொடுத்தார்கள். விப்ரோ வந்து 120 கோடி 450 கோடி என்ற பணத்தை வாங்கியதற்கு பிறகும் அவர்களால் மாற்றத்தை கொண்டு வரவில்லை. அங்க இருக்க ஊழியர்கள் சொல்கிறார்கள், ஏற்கனவே எங்களுக்கு டைரக்ட் சேனல் ஆஃப் சாப்ட்வேருக்கு நாங்கள் ஒரு அமைப்பை வைத்திருக்கிறோம், எங்களால் உருவாக்க முடியும், எங்களுக்கு நிக்கு உதவி செய்யலாம் என்று சொல்கிற பொழுது இவர்கள் என்ன மாற்று ஏற்பாடு செய்கிறார் என்று சொன்னால், இது ஏதோ சாப்ட்வேர் மென்பொருள் மாற்றம் மட்டுமல்ல, இது மடைமாற்றம். மக்களினுடைய பணம் மடைமாறி போகிற ஒரு ஆபத்து இருக்கிறது. இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, ஜிஎஸ்டிஎன் என்று ஒரு தனியார் கம்பெனியை தொடங்குவது என்று முடிவெடுக்கிறார்கள். நல்லா கவனிக்க வேணும். மாநில அரசாங்கம் 24.5% பங்குகளை வைத்திருக்கும், மத்திய அரசாங்கம் 24.5% பங்குகளை வைத்திருக்கும். 51% அரசு இல்ல, நான் சொல்லிடுறேன், 51% 3 குறிப்பிட்ட வங்கிகளுக்கு கொடுக்கிறார், தனியார் வங்கிகள். அந்த வங்கிகளை நான் சொல்ல விரும்பவில்லை. அந்த வங்கிகள் வந்து 51% வைத்திருப்பார்கள். எங்களுக்கு என்ன பயம், இவ்வளவு நாள் பணத்தை கலெக்ட் விமர்சனம் இல்ல, நான் எங்களுடைய ப்ராப்ளத்தை அதுல தவறு கூட இருக்கலாம், ஆனா விமர்சனமே பண்ணல. இல்ல இல்ல, நாங்க சொல்றது ஒரு மாற்று கருத்து கூட நீங்க கேட்க மாட்டீர்கள் என்று சொன்னால், அது விமர்சனம் என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாற்று கருத்து வாய்ப்பு இருக்கிறது, அதை எதிர்க்கட்சிகள் செய்யட்டும், பல்வேறு கட்சிகள் முடிக்கல, பாராளுமன்றம் செய்யட்டும். மத்திய அரசு ஊழியருக்கு அந்த உரிமை இல்லையா? அந்த இலாக்காவில் அமுல்படுத்துற எனக்கு அந்த உரிமை இல்லையா? நான் தானே கடைசியில் இந்த சட்டத்தை அமுல்படுத்துறவன், நான் தானே இதை மக்கள்கிட்ட கொண்டு போறவன். எனக்கு கொண்டு செல்கிற பொழுது இந்த மாதிரி பிரச்சனை வருது என்று சொல்லுகிறேன். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இவ்வளவு நாட்களாக வரி வசூலித்து நாங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் செலுத்தி கொண்டிருந்தோம். ஆனா இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா உங்களுக்கு? HDFC, ICICI, LICயோட ஹவுசிங் பினான்ஸ் கார்பரேஷன் 51% ஷேர் வைத்திருப்பார்கள். இனி பணத்தை இவர்கள் வசூலித்து அவர்கள் அரசாங்கத்திடம் கொடுக்க வேண்டும். அப்படி வருகிற பொழுது என்ன பிரச்சனை வருதுன்னா, ஏற்கனவே நாங்க ஒரு மென்பொருள், அங்க ஒரு எக்ஸ்பர்டைஸ் வச்சிருக்கிறோம். இந்த எக்ஸ்பர்டைஸ் எங்களை நீங்கள் பயன்படுத்தாமல் தனியாரிடம் போவது என்ன நியாயம் என்று கேட்டார்கள். எங்களோட கூப்பிட்டு பேசி என்று சொன்னார்கள். அவர்கள் போராட்டம் கூட நடத்தவில்லை, எங்களை அழைத்து பேசுங்கள் என்று சொல்லி 23ஆம் தேதி இந்திய நாட்டோட நிதியமைச்சருக்கு ஒரு கடிதம் கொடுத்தார்கள். அந்த கடிதத்தை வாங்கிய பிறகுதான் இந்த ரியாக்ஷன்ஸே வருது. 23ஆம் தேதி கடிதத்துக்கு உடனடியாக பதில் என்ன? நீ வந்து இதை அமுல்படுத்த வேண்டும், நீ கொள்கை முடிவில் தலையிடணும். ஜிஎஸ்டி ஏன் வந்துச்சுன்னா நாங்க கேட்டோம், அதுதான் கொள்கை. ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியாக எப்படி கையாள்றது அப்படிங்கிறதுல சரி, நிர்வாக ரீதியாக அதை அமுல்படுத்துகிற எங்களுக்கு நீங்க சொல்றதுல மெரிட் கூட இருக்கலாம், இல்ல மெரிட் கூட இருக்கலாம், ஆனா ஒரு கான்டாக்ட் ரூல் இருக்கு, இதை தான் அரசு ஊழியர்கள் செய்யணும், இதை தான் அரசு ஊழியர்கள் செய்யக்கூடாது அப்படின்னு திரு அருணன் அதை கேட்டாலோ, திரு அருணனுடைய கட்சியுடைய நாடாளுமன்ற கேட்டாலோ நீங்க எப்படி கேட்கலாங்கிற கேள்வி வரவே வராது. ஆனா இந்திய நாட்டில் இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு என்னுடைய அடிப்படை உரிமையை சஸ்பெண்ட் செய்வதற்கு எந்த சட்டமும் கிடையாது. நான் வந்து அப்படி இருந்த காரணத்தினாலே இந்த கான்டக்ட் ரூல் சொல்கிறது அரசு ஊழியர்கள் அரசை விமர்சிக்க கூடாது, கொள்கை முடிவுகளை விமர்சிக்க கூடாது அப்படி. அதான் நான் சொல்றேன், அந்த அதே கான்டக்ட் ரூல்ஸ் என்னை போன்ற தலைவர்களுக்கு, சங்கத்தினுடைய தலைவர்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கிறது என்பது அரசாங்கத்துக்கு ஏன் தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. திரு ஆச்சாரி அவர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிறேன், உங்களோட முதற்கட்ட கருத்தை புரிஞ்சுக்கிறேன். ஒரு இது அமலாக்கம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த கருத்தை தானே வெளிப்படுத்தணும், அதுவும் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் தானே வெளிப்படுத்தணும். அந்த உரிமை கூட அதுவும் கான்டக்ட் ரூல்ஸ்ல தலைவர்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறது, சங்கங்களுடைய பிரதிநிதிகளுக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி ஆர்கேக்கா நடந்துக்கிறதான்னு கேட்கிறார் திரு ஆச்சாரி. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. வணக்கம். இந்த விவாதத்தில் வந்து நீங்க பேசினதுல நம்ம நண்பர் சொன்னார் வந்து அவருடைய உரிமைகளை வந்து பறிக்கிறதா. ஆக்சுவலி கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஆர்டிக்கல் 311 தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது, எந்த ஒரு அரசு அதிகாரிக்கும், இதில் வந்து ஈவன் யூனியனை பற்றி கூட ஸ்பெசிஃபிக்காக சொல்ல தேவையே இல்லாமல் ஒவ்வொரு அரசு அதிகாரிக்கும் அவங்களுடைய பணியுடைய சேஃப்கார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அரசு அதிகாரி மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அந்த அரசு அதிகாரியை நியமித்த அதிகாரியோட ரேங்கை விட கீழே உள்ள ஒரு அதிகாரியால் அந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. இது வந்து ஆர்டிக்கல் 311 சப்செக்ஷன் சப் ஆர்டிக்கல் நம்பர் 1. அதில் 311(2) என்ன சொல்லுதுன்னா, அவ்வாறு வந்து ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு முழு சுதந்திரத்தோட தன்னையை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய உரிமையை கொடுத்து அவர் வந்து கம்ப்ளீட்லி தன்னோட டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு திருப்திகரமா அவர் வந்து டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி அதுக்கு பிறகுதான் வந்து அந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தெளிவான கான்ஸ்டிடியூஷன் என்று இருக்கிறது. 311(1) 311(2)(b)(c) இருக்கிறது, அதையும் பாருங்கள். அது சொல்லுங்க, அதை நீங்களே சொல்லுங்க. நான் முதல்ல முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வரலாம்.
அடுத்தது வந்து அப்படின்னா இல்ல இல்ல சார் ப்ளீஸ் நான் நீங்க பேசும்போது நான் வந்து திரு ஆச்சாரி முடிச்சிட்டோம். திரு ஆச்சாரி பேச விடுங்க. இப்ப அவங்க மேல நடவடிக்கை எடுக்கக்கூடிய கட்டத்துக்கு வரல. அவங்களுக்கு வந்து சொந்த நடவடிக்கைகளை அவங்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கறது தான் கேள்வி. மேபி கான்டாக்ட் ரூல்ஸ்ல இருக்கு வாய்ப்பு வந்து, பட் இஸ் இட் நாட் ஆர்கேக்? அதாவது இல்ல கண்டிப்பா கிடையாது. அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட், அதாவது அவர் எந்த கிளாஸ் 4ஆவும் இருக்கலாம், கிளாஸ் 1ஆ இருக்கலாம், கேபினெட் செக்ரட்டரி, த ஹையஸ்ட் பியூரோக்ராட்டிக் லீடர்ல அவர் தான் நம்பர் 1ஆ இருக்காரு. அவரா இருந்தா கூட பாலிசி எடுக்கிறது அவரோட வேலையே கிடையாது. பாலிசி எடுக்கக்கூடிய வேலையை வந்து கான்ஸ்டிடியூஷன்ல தெளிவா சொல்லியிருக்குது. த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ஜனாதிபதியுடைய உத்தரவின் பேர்ல தான் எல்லா முடிவுகளும், எல்லா கொள்கை முடிவுகளும் எடுக்கப்படுகின்றன. அந்த கொள்கை முடிவுகளை எல்லாருமே அங்கீகரிக்கிறது திரு ஆச்சாரி. இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, நாங்க கொள்கை இல்ல இந்த பாலிசி மேக்கிங் டொமைனுக்குள்ளே வரல, ஜிஎஸ்டி வேணுமா வேண்டாமாங்கிறதுக்குள்ளே வரல. அந்த ஜிஎஸ்டில ஒரு ஆபரேஷனலான விஷயம் குறித்து, அதுவும் நாங்க செயல்படுத்த இருக்கக்கூடிய விஷயம் குறித்து, அதுல இருக்கக்கூடிய சாதக பாதகம் குறித்து கருத்தையும் கோரிக்கையும் வைக்கிறோம். அந்த கோரிக்கை வைக்கக்கூடிய, விமர்சனம் வைக்கக்கூடிய உரிமையும் இல்லை அப்படின்னா, ஆர் வி நாட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் திஸ் நேஷன் கேக்குறாங்க. இத வந்து தவறான ஒரு அர்த்தம் வந்து அவங்க இதுக்கு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு கொள்கையை அவங்க எடுத்துட்டாங்க, பார்லிமெண்ட் பாஸ் பண்ணிடுச்சு, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்ணியாச்சு ஜிஎஸ்டிஎன்ல. இப்போ கேள்வி என்னன்னா, ஜிஎஸ்டி நெட்வொர்க்கை பத்தி இவங்க வந்து தங்களுடைய ஐஆர்எஸ் சி அண்ட் சிஇ அசோசியேஷன் மூலமா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி நெட்வொர்க்குக்கு பதிலா அதை நாங்களே செய்யறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து செப்பரேட். இதுக்கும் இப்ப வந்திருக்கிற இந்த இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இத வந்து இவங்க ஏன் ரெண்டையும் முடிச்சு போட்டு இதுல எங்களுடைய மெமரண்டத்தின் அடிப்படையில் தான் அரசாங்கமே இந்த சுற்றறிக்கையை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஐஆர்எஸ், அதாவது அந்த அதிகாரி, அந்த செயலாளர் தான், ரெவென்யூ செக்ரட்டரி தான் எங்களுக்கு இந்த அறிக்கையை அனுப்பி இருக்காங்க. இது 23ஆம் தேதி நிதியமைச்சருக்கு நாங்க கொடுத்த பெட்டிஷனுடைய அடிப்படையில் எங்களுக்கு இப்படி ஒரு சுற்றறிக்கை அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். நீங்க உங்க அரசாங்கத்திட்ட இத சொல்லுங்க. திரு ஆச்சாரி முடிச்சிட்டு நான் மீண்டும் வரேன் உங்கள்ட்ட. துறை பாண்டி நான் முடிச்சுக்கிறேன். அவரு குறுக்குல அவர் வராரு. நான் முதல்ல முடிச்சுக்கிறேன். இதுல என்னன்னா, இன்னைக்கு ஜிஎஸ்டி நெட்வொர்க்கை பத்தி ஒரு தனி விவாதத்தை டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி உருவாக்கி வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு நான் அந்த லைனுக்கே நான் போகல. இன்னைக்கு ஒரு அரசு அதிகாரியோ அரசு ஊழியரோ பாலிசி மேட்டரை பத்தி பொதுவான விவாதங்களில கவர்மெண்ட்டை வந்து அட்டாக் பண்ணி பேச முடியுமா முடியாதா? அதுதான் விவாதத்துக்கு நீங்க அது கண்டிப்பா முடியாது. மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்கிறது, மத்திய பாஜக அரசு ஒரு முடிவு எடுக்குது. இவங்க விமர்சனம் செஞ்ச அதே விஷயம் ஜிஎஸ்டி டாக்ஸ் நெட்வொர்க் குறித்து. அதுல அரசு எடுத்த முடிவை முற்றிலும் மாறுபட்டு திரு சுப்பிரமணியன் சுவாமி நீங்கள் சொல்வது போல விமர்சனம் செய்யறார். திரு சுப்பிரமணியன் சுவாமி இந்த விவகாரத்துல என்ன கருத்தை கொண்டிருக்கிறாரோ அதே கருத்தை கொண்டு தான் அவங்களும் எதிர்க்கிறாங்க. சுப்பிரமணியன் சாமி சொன்னா அது ஜனநாயகம், சொந்த கருத்து. பாருங்க எங்க கட்சியில எவ்வளவு ஜனநாயகம் இருக்கு. ஆளும் கட்சி எடுக்கக்கூடிய முடிவை ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்க்க முடியும். அது எவ்வளவு உயர்ந்த ஜனநாயகம் பாருங்கிறீங்க. ஆனா அதே கருத்தை ஒரு கோரிக்கையா வலியுறுத்தி அரசு ஊழியர் செஞ்சா இது என்ன அநியாயம்? அவங்க எப்படி கேட்கலாம்? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறீங்க. இதுல என்ன தெளிவு, நான் உங்களுக்கு ஒன்னு தெளிவுபடுத்த விரும்புறேன். அவங்க வந்து சுப்பிரமணிய சாமி வந்து இத வெளியில பப்ளிக் டொமைனுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி ஐஆர்எஸ் அசோசியேஷன் இத பத்தியே பேசல. அது நீங்க முதல்ல அந்த டைம் லைனை நீங்க செக் பண்ணுங்க. ஒரு அதை இவங்க உறுப்பினரோ அரசு ஊழியர் சங்கமோ ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? ஆளும் கட்சியுடைய ஆளும் அரசுடைய கொள்கைகளை எதிர்க்கிறாங்க. ஒன்னு வந்து தனிப்பட்ட கருத்து ஜனநாயகத்துடைய அழகுன்னு விமர்சிக்கப்படுது, இன்னொன்னு செய்யக்கூடாத ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எப்படி சார் இன்னைக்கு வந்திருக்கிற சர்க்குலருக்கும் ஜிஎஸ்டிஎன்னுடைய அவங்க ரைஸ் பண்ணதுக்கு இது ஒவ்வொரு டயத்திலையும் வந்து நானும் அரசுல பதவியில் இருக்கும்போது இதை நாங்க ரெகுலரா விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டும் டைம் அண்ட் அகைன் அதை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் நினைவூட்டுறதுக்காக அனுப்பக்கூடிய ஒரு சர்க்குலர். ஜிஎஸ்டி நெட்வொர்க் அதை நான் தனி இஷ்யூவா நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒரு மணி நேரம் நான் 1.5 மணி நேரம் பண்ணுங்க. ஜிஎஸ்டி நெட்வொர்க் பற்றி அவங்க தொடர்ந்து விமர்சனங்கள் செய்யலாம், எதிர்க்கலாம்.
ஆளுங்கட்சியுடைய செய்தி தொடர்பாளருக்கு நீங்க வந்து அதை உத்தரவாதம் கொடுக்குறீங்க. சோ தே கேன் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, நீங்க பாட்டு அதை செய்யுங்க, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல சார். இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி நெட்வொர்க் இன்னும் வரல. அதுக்குரிய முதல்ல இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் தான், இட் இஸ் எ எனேபிளிங் ப்ரொவிஷன் அவைலபிள் இன் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் பண்ணிருக்காங்க. இன்னும் ஜிஎஸ்டி பில் பாஸ் ஆகல. நீங்க டெக்னிக்கல் ஐடி முதல்ல அதுல புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வியூவர்ஸ்க்கு நான் சொல்றேன், ஜிஎஸ்டி பில் இன்னும் வரல. ஜிஎஸ்டி பில்ல கொண்டு வரதுக்காக கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஏன்னா அதற்கும் இதற்கும் சென்ட்ரல் தொடர்பு இல்ல, வந்து ரெவென்யூ கலெக்ஷன் பண்ண போறாங்க. புரியுது. சுற்றறிக்கைக்கும் இப்ப அமைச்சர்களுடைய சுற்றறிக்கைக்கும் இதுக்கும் தொடர்பில்லைங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. தனியா விவாதிங்க, அதை தனியா விவாதிங்க. தனவேல் ஐஏஎஸ் அவர்கள்ட்ட கேட்கிறோம், நீங்க அரசு துறை செயலாளராக இருந்திருக்கிறீங்க. there is conduct rules. ஆனா திரு துரைப்பாண்டி அவர்கள் சொல்வது போல சில விதிவிலக்குகளும் இருக்கிறது. இது வந்து நாங்க ஒரு கொள்கை விமர்சனம் செய்யல, கொள்கை சார்ந்த விமர்சனம் செய்யல, ஒரு கருத்தை கோரிக்கையை மாறுபட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதற்காக இந்த நடவடிக்கையான்னு கேட்கிறாரு. இல்ல விதிகள் தெளிவாக இருக்கிறது, அந்த விதிகளை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி இருக்கிறாங்க, எதுக்கு இதுக்கு முடிச்சு போடுறீங்கன்னு திரு ஆச்சாரி சொல்றாரு. வேர் டு யூ ஸ்டாண்ட் சார்? அது அரசு ஊழியர்கள் மற்றும் பணியாளர்களுடைய கருத்து சுதந்திரம் என்பதற்கும் இன்றைக்கு இந்த ஐஆர்எஸ் அசோசியேஷன் குறிப்பாக அவர்கள் அனுப்பியிருக்கிற அந்த கருத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதில் வந்து ஒரு மிகப்பெரிய குறிப்பிடத்தகுந்த விதிமீறல் ஏற்பட்டிருப்பதாக நான் கருதவில்லை. காரணம் என்ன, இதில் நேரடியான கொள்கை விமர்சனம் இல்லை. அவர்கள் ஒரு கோரிக்கை போன்று ஒன்று அவர் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு தக்க நேர்வு, இத்தகைய ஒரு சுற்றறிக்கை அனுப்புவதற்கு அரசு சார்பில் உள்ள ஒரு மிகப்பெரிய பொருத்தமான நேர்வா என்றால் தனிப்பட்ட கருத்தில் இந்த நேர்வு அவ்வளோ பொருத்தமாக தெரியவில்லை. காரணம் என்னவென்றால், அதாவது சாதாரண பொதுமக்களுக்கு இருக்கிற கருத்து சுதந்திரத்தோடு அரசு பணியாளர்களுடைய கருத்து சுதந்திரத்தை நாம் எப்போதும் ஒப்பிட முடியாது. உலகளாவிய நிலை இதுதான். ஏன்னா நம்ம வந்து அரசினுடைய பணியாளர்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இது மரபியல் ரீதியாக பாரம்பரியமாக கருத்து என்ன, கவர்மெண்ட் மிஷினரி, அரசு இயந்திரம். அதாவது ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசு கொள்கைகளை அமைப்பதும் அலுவலர்களுடைய ஆலோசனையோடு அந்த கொள்கைகளை செயல்படுத்துவதற்கான திட்டங்களை வகுப்பது, இது போன்ற பணிகளில் முழு ஒத்துழைப்பாக இருக்கிற அரசு பணியாளர்கள் முக்கியம் வாய்ந்தவர்கள். அதே நேரத்தில் ஒரு நம்ம அரசியல் ரீதியாக கான்ஸ்டிடியூஷனலாக இந்த பொறுப்பு வழங்கி இருக்கிறது ஜனநாயகப்பட்ட அமைப்புகள். அந்த அரசு அமைப்பு என்று சொல்லும்போது ஊழியர்களுடைய கடமை நம்ம பணியில் சேருகிற பொழுது அரசு விதிமுறைக்கு உட்பட்டு தான் நம்ம பணியாற்றுகிறோம் என்ற இதோடு வந்திருக்கோம். அதில் வந்து தனிப்பட்ட பணியாளர்களுக்கும் அவர்களை விட சங்கங்களுக்கு சில விதிவிலக்கு, அவர் சொன்னது போல் சில விதிவிலக்குகள் இருக்கின்றன. அதனால் அந்த கருத்து சுதந்திரம், கருத்து தெரிவிப்பதில் வந்து மிகப்பெரிய இதில் விதிமீறல் ஏற்பட்டிருப்பதா நான் சொல்லவில்லை. ஆனால் பொதுவாக நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் அவர் சொன்ன 309, 10, 11 இந்த 3 பிரிவுகளில் மிக தெளிவாக அரசியலமைப்புடைய பணி நியமனம், அவர்களுடைய செயல்பாடுகள் வரையறை, அவர்களுடைய பாதுகாப்பு, மற்றது எல்லாத்துமே முழுமையான இது கொடுத்து இந்த டாக்ட்ரின் ஆஃப் ப்ளஷர் என்பதில் மத்திய அரசுகளை பொறுத்த வரையில் குடியரசுத் தலைவருடைய அவருடைய விழைவும், மாநில அரசுகளுடைய பொறுத்தவரையில் கவர்னருடைய விழைவும் ஒரு முக்கிய பொருளாக இருக்குது. ஆனால் இந்த விழைவு என்பது வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது, எல்லா உலக நாடுகளில் இது யாரும் பயன்படுத்தி அந்த ப்ளஷரில் யாரும் நீக்க முடியாது. ஏனென்றால் அதற்கு போதிய அவங்களுக்கான பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டு இந்த நிகழ்வில் கூட என்னை பொறுத்தவரையில் யார் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க முடியாது. அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நமக்கு சட்ட பாதுகாப்புகள் இருக்குது. ஆனால் இந்த பொருளை கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு ஒரு அரசு இந்த டைமிங் சரியில்லை, இந்த பொருளை விலக்கி வச்சுட்டு அரசு திட்டங்களை சிறப்பாக குறிப்பிட்ட காலத்திற்குள் செயல்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய அரசு இயந்திரத்தின் ஒரு பங்கீடான அரசு ஊழியர்கள், நாம் அந்த திட்டங்களில் இந்த விமர்சனத்தை நான் சொல்ல, பொதுவாக வந்து அட்வர்ஸ் கிரிட்டிசிசம்னு தான் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த விதிமுறைகள் ஏற்கனவே ரொம்ப காலமாக இருந்த விதிமுறையை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் அட்வர்ஸ் கிரிட்டிசிசம், எதிரான விமர்சனங்கள். அப்போ வந்து பொதுமக்கள் மத்தியில் இன்றைக்கு இருக்கிற இன்னொரு கருத்தையும் பார்க்கணும். கடந்த 20 ஆண்டு காலமாக அரசு பணியாளர்கள், அமைப்புகள், அரசு ஊழியர்கள் வந்து ஒரு போலரைசேஷன், பொலிட்டிசைசேஷன் அதிகமாகிட்டு இருக்கு. இது பொதுமக்களுடைய பரவலான கருத்து. இவர்களுடைய பல குழுக்களாக பார்க்கிற நிலைமை வந்துடுது. ஆக இப்படி இருக்கும் பொழுது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு வந்து தாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அந்த கொள்கை விதிமுறை செயலாக்கணும்னா முழு ஒத்துழைப்பு அவசியம். அத்தகைய ஒத்துழைப்புக்கு சில கட்டுப்பாடுகளும் தேவை. அதை வச்சு தான் அரசியலமைப்பு சட்டத்தில் ஊழியர்களுக்கான நடத்தை விதிமுறைகள் இந்த கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காங்க. ஆக கட்டுப்பாடுகளும் தேவை.
இவ்வளவு நீண்ட காலமாக இருக்கும்போது இந்த அளவுக்கு இந்த சுதந்திரம் என்பது ஒரு மீளாய்வு தேவை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். மீளாய்வுக்கான காரணத்தை எடுத்து வச்சிருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதான் இந்த நேரு வந்து இந்த குறிப்பிட்ட நேரில் அவ்வளோ பெரிய சிக்கலோ விஷயமோ ஒரு பெரிய அபாயமோ இல்லாத ஒரு நேர்வு. ஏன்னா இதனுடைய கருத்து வந்து ஜிஎஸ்டி டேக்ஸை பற்றி கூட இல்லை, அந்த பண்டங்கள் மற்றும் சேவைகளுடைய வரிக்காக செயல்படுத்துகிற ஒரு கம்ப்யூட்டர் அமைப்பு, ஐடி நிர்வாகத்தை பண்ணிட்டு டேட்டா கலெக்ஷன் இந்த மாதிரி இதை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, 7 ஆண்டுகளில் ஒரு 2500 கோடி செலவில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஒரு தனிப்பட்ட தனியார் எல்லாம் 3 தனியார் வங்கிகள் 51 மற்றது அரசு அமைப்பு சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அரசனுடைய டிசிஷன். இதில் அவங்க கருத்துகள், பல்வேறு கருத்துகள் இன்க்ளூடிங் அவங்க ஊழியர்கள் சொல்கிற கருத்துக்களையும் அரசு எடுத்துக்கிட்டு தான் செஞ்சுருப்பாங்க. அது கருத்து சொல்கிறது அதில் தவறில்லை. ஆனால் அதற்கான உரிமை அரசுக்கு இருக்கிறது. அப்பதான் அரசு இயந்திரம் செயல்பட முடியும். பேராசிரியர் அருணுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கிறேன். அது அந்த சாஃப்ட்வேருடைய செயல்பாடா இருக்கலாம், இல்லாட்டி அதோடைய நுணுக்கமான விஷயங்களை எப்படி அமலாக்கிறதா இருக்கலாம். அது அரசுக்கும் அது தவறா இருந்தா விமர்சிக்கக்கூடிய வாய்ப்பை எதிர்கட்சிகளுக்கும் உங்களை போன்ற அரசியல் பிரமுகர்களுக்கும் பாராளுமன்றத்துக்கும் விடுவதுதானே சரியா இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் இல்லாம மற்ற எல்லாத்திலையும் ஒரு நியூட்ரலாக இருந்து அரசுடைய உத்தரவுகளை, செயல்பாடுகளை, கொள்கைகளை அமல்படுத்துவதானே அரசு ஊழியர்களுடைய பணியா இருக்க முடியும். இல்லை, நண்பர் சரியாக குறிப்பிட்டது போல அந்த மத்திய சிவில் பணிகள் நடத்தை விதிகள் அது எடுத்த எடுப்பிலே தெளிவாக சொல்லுகிறது. அரசு பணியாளர்கள் அரசினுடைய கொள்கைகளை பற்றி எதிர்மறை விமர்சனம் செய்யக்கூடாது. அவர் தெளிவாக சுட்டி காண்பித்தது போல் அட்வர்ஸ் கிரிட்டிசிசம் கூடாது என்று. எனக்கு அந்த சொற்களை பார்த்த உடனே வேடிக்கையாக இருந்துச்சு. அப்போ விமர்சனம் பண்ணலாமான்னு அந்த வார்த்தைகளே விவாதத்துக்குரிய இதுதான். எதிர்மறை விமர்சனம் தான் பண்ணக்கூடாது, விமர்சனம் பண்ணலாம், அப்படி கூட நான் வாதம் பண்ண முடியும். ஆனால் நான் என்ன கேட்குறேன், ஐயா சொல்வது சரியாக இருக்கலாம், உலகம் முழுக்க அதுதான் நிலைமைன்னு. ஆனால் ஒரு நவீன காலத்திலேயே நாம் இன்னும் கொஞ்சம் அகலமாக சிந்திக்கக்கூடாது. அரசு ஊழியர்களும் மனிதர்கள் தான், இந்த நாட்டுடைய குடிமக்கள் தான். ஒரு முக்கியமான ஒரு கொள்கை அறிவிப்பை அவர்களை பணியாற்றுகிற அந்த அரசு அறிவிக்கிறது. அதை பற்றி அவங்க மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்காதா, ஒரு கருத்து இருக்காதா? ஏன் அது விமர்சனமாக கூட இருக்காதா? ஏன் அது எதிர்மறை விமர்சனமாக கூட இருக்காதா? அதை அவர்களால் வெளியே சொல்ல முடியாது. ரொம்ப விரிவாக போட்டிருக்காங்க. எந்த மீடியாவிலையும் சொல்லக்கூடாதுன்னு அவ்வளவு அதில் இருக்குது. டிவி, ரேடியோ, பேப்பர், ஆமாம், வரிசையாக போட்டிருக்காங்க. எதுலேயுமே சொல்லக்கூடாதுன்னு. ஒரு டாக்குமெண்ட்டாக கூட அந்த வார்த்தை கூட இருக்குது, வெளியில் விடக்கூடாதுன்னு. நான் என்ன சொல்ல வரேன், இன்னும் அது தனியாக விவாதிக்க வேண்டியது நான் ஏற்றுக்கொள்ள. இன்னும் கொஞ்சம் அகலமாக நாம் விவாதிக்கணும். அப்படி ஒரு கருத்து இருக்குமே, ஆனால் அதை அவர் சொல்லட்டும். ஆனால் சொல்லும் பொழுதே இது என்னுடைய கருத்து இருந்த போதிலும் அரசினுடைய முடிவை அரசு ஊழியர் என்கிற முறையில் நான் உண்மை பூர்வமாக அமுல்படுத்துவேன் என்று அவர் சேர்த்து சொல்லலாம். இப்படிப்பட்ட விமர்சனம் வைப்பது இந்த கேஸ்ல எல்லை மீறல் இருக்கா இல்லையாங்கிறது தனிவாதம். திரு தனவேல் அவர்கள் கூட அப்படி வரம்பு மீறல் அப்படிங்கிறார். பட் ஒரு நியூட்ரலா இருந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு இருப்பது தானே சரியா இருக்க முடியும். இது உலகத்துல எல்லா நாடுகள்லயும் அப்படித்தானே அரசு ஊழியர்கள் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் நாடுகள்ல விதிவிலக்கும் இல்ல. நான் எல்லாருமே அகலமா யோசிக்கணுங்கிறேன். நான் அந்த நாடு இந்த நாடு, அந்த கட்சி இந்த கட்சி, ஆட்சி புரிகிற மாநிலம் மத்தியனுக்குள்ளேயே போகல. அனைவருமே சேர்ந்து சிந்திக்கணுங்க. அதான் ஒரு வாக்கியத்தை அங்கே நண்பர் துரைப்பாண்டியன் சொன்னார். அப்போ அரசு ஊழியர் என்றால் அடிமை சாசனத்திலே கையெழுத்து போட்டுவிட்டு அங்கே அமர்கிறோமா? ஆகவே இது கொஞ்சம் தனியாக விவாதிக்க வேண்டும் என்று நான் முதலில் கேட்டுக்கொள்ளுங்க. கருத்து சொல்ல விடுங்கள், ஆனால் அரசனுடைய கொள்கையைத்தான் அரசு ஊழியர் என்கிற முறையில் அவர் அமுல்படுத்த வேண்டும். அதில் கண்ணும் கருத்துமாக இருங்கள். இது ஒன்று விவாதிக்கப்பட வேண்டியது. ஆனால் அதிலேயே அந்த நடத்தை விதிகள்லேயே மிக தெளிவாக போட்டிருக்குங்க. அதில் அந்த அந்த 9வது பிரிவு தான் கிரிட்டிசிசம் கவர்மெண்ட்டை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லுது. அதுக்குள்ள ஒரு பிரிவு என்ன சொல்லுதுன்னா, அந்த அரசு ஊழியர்களுடைய தொழிற்சங்கம் அல்லது இதர சங்கம் அதனுடைய ஆபீஸ் பேரராக இருந்தால், நிர்வாகியாக இருந்தால், அவருக்கு இந்த எதிர்மறை விமர்சனம், கொள்கை பற்றி கூட எதிர்மறை விமர்சனம் செய்யக்கூடிய உரிமை உண்டு. எப்பன்னா, நான் அதையும் சேர்த்து சொல்லிடுறேன், உண்மை பூர்வமாக தன்னுடைய அந்த சக ஊழியர்களுக்கு, தன்னுடைய சங்க உறுப்பினர்களுடைய அந்த வேலை நிலைமையிலே பாதிப்பு வறுமையானால் அப்பொழுது அந்த நிர்வாகி அரசினுடைய கொள்கையை, நடவடிக்கைகளை எதிர்மறையாக கூட விமர்சனம் செய்யலாம் என்று அவங்க தான் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப என்ன சுற்றறிக்கை விடுறாங்க என்றால், நீங்க தொழிற்சங்கம், அந்த இந்திய வருவாய் அலுவலர்களுடைய தொழிற்சங்கம் இருக்கே, அந்த சங்கம்
விமர்சனம் செய்யக்கூடாது என்று இப்பொழுது குறிப்பாக அந்த சுற்றறிக்கை விடுவதனுடைய காரணம் என்ன? இல்ல முடிச்சிடறேன். ஆச்சாரியார் நண்பர் என்ன சொன்னார், நான் அதையும் இதையும் பிரிச்சு பாருங்கிறாரு. பிரிக்க முடியாது. காரணம் இதை ஒட்டி தான் அது வந்திருக்கு. இன்னும் இதனால அது வந்ததுன்னு குறிப்பிடப்படலையேங்கிறார் திரு அது உண்மை. டெக்னிக்கலா அவர் சொல்றது நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நம்முடைய பொது புத்தி பொது அறிவு தெளிவா சொல்லுது. இந்த அதான் வெறும் கட்டாது. இந்த சூழலில் இந்த நேரத்தில் ஏன் அந்த அறிக்கை வருது, ஏன் அந்த சுற்றறிக்கை வருது? இன்னொரு விஷயம், டாக்டர் சுவாமி அவர்களே ரொம்ப அபூர்வமா சில நல்ல விஷயங்களை பேசுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவரும் பாஜக காரர் தான். அவர் எம்பி, அவங்களுடைய தலைவர்கள் ஒருவர். அவர் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருக்காரு. மிக சரியான ஒரு விமர்சனத்தை பண்ணியிருக்காரு. என்னவென்றால், இத்தகைய வசூலுக்கான இந்த மென்பொருளை தயாரிப்பது, அந்த கட்டமைப்பை ஏன் தனியார் வங்கிகளிடம் கொடுக்கிறீர்கள் என்று வெளிப்படையாக அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். அது நல்ல விமர்சனம் 2-3 காரணங்களால. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் விமர்சனம் செய்ய போய் தான் அரசு ஊழியர் சங்கம் இப்ப கிளம்பி இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நான் என்ன சொல்ல வரேன், அது உண்மையோ பொய்யோ, ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி நீங்க தனியார் வங்கிகளிடம் குடிப்பீர்களே ஆனால் நாங்க ஏற்கனவே வச்சிருக்கோம், எங்க ஊழியர்கள் இருக்க அவங்களுடைய வேலை பறிபோகுங்கிறாங்க. அது அப்படி என்றால் அவர்களை குரல் கொடுக்கத்தானே செய்வாங்க. இன்னொன்று சொல்லுங்க, முடிச்சிடறேன். இவ்வளவு விவரங்கள் இல்ல, ஒரே ஒரு வாக்கியம் தான். இவ்வளவு விவரங்கள், இந்த சரக்கு மற்றும் சேவை வரி பற்றி அவ்வளவு விவரங்களும் தனியார்கள் கைக்கு போவது நல்லதா? இதை பற்றி கேள்வி கேட்கிற உரிமை அவர்களுக்கு இல்லையா? அந்த உரிமையை தாண்டி அதில் இருக்கக்கூடிய மெரிட்டை நீங்கள் பெரிதும் அன்போடு இருக்கக்கூடிய டாக்டர் சுப்பிரமணியன் சாமியும் வைக்கிறாரு. அரசு ஊழியர்கள் வைக்கிறாங்க அப்படிங்கும் போது அதுல இருக்கக்கூடிய மெரிட் பார்க்கலாம் தானே. நீங்க இந்த சமயத்துல திரு அருணனும் திரு தனவேலும் சொல்வது போல இந்த டைமிங்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிகள் சுட்டி காட்டப்படுமானால் அப்படித்தானே பார்க்கப்படுது, அப்படிதான் ஊடகங்களால் பார்க்கப்படுது, அப்படிதான் பொது வழியில புரிந்து கொள்ளப்படுது. திரு ஆச்சாரியா, இப்போ இதுக்கு முன்னாடி பேசுனவங்க எல்லாம் இவங்களுடைய அரசு ஊழியர் சங்கங்களுக்கோ கூட்டமைப்புகளுக்கோ எந்த ஒரு உரிமையும் இல்லை, அவங்களோட உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு அவர் நண்பர் ஒருத்தர் ரொம்ப ஹார்ஷான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணார். ஆக்சுவலி நாங்கள் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு தெளிவாக தெரியும், அவங்கெல்லாம் வேலை செய்கிறவங்க. அதனால ஆனால் பொதுமக்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு கவர்மெண்ட் தொடர்ந்து தங்களுடைய ஊழியர் சங்கங்களோடைய பேசிக்கிட்டு இருக்குது. அதுக்காக பெர்மனன்ட் மெஷினரியே இங்கே இயங்கிக்கிட்டு இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங்கோடைய தலைமையில். அதில் ஒவ்வொரு தடவையும் அவங்க இந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவங்களுடைய சர்வீஸ் கண்டிஷன்ஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குதோ அதை கேட்குறாங்க. நீங்கள் அந்த கான்டக்ட் ரூல்ஸில் ரூல் நம்பர் 9 நம்ம அதில் சப்செக்ஷன் 3க்கு பிறகு அதில் என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் கேளுங்க. இவங்க எந்த விஷயத்தில் பற்றி வெளியில் பேசக்கூடாது, பேசலாம் அப்படின்றதுல அவங்க தங்களுடைய சர்வீஸ் கண்டிஷன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க தங்களுடைய மினிஸ்ட்ரிக்கோ தங்களுடைய டிபார்ட்மெண்ட்க்கோ எழுதுறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. அதை செக்ஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே சமயம் ஒரு பாலிசியை எடுத்ததுக்கு பிறகு அந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையை ஒழிய அதை பற்றி பப்ளிக்கில் போய் பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த IRS C&CE அசோசியேஷன் என்ன பண்ணாங்க, எதிர்க்கட்சியா இருந்தா என்ன பேசியிருப்பாரு, அவருடைய BMS சங்கம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறது என்பதையும் அவர் ஞாபகப்படுத்திட்டு பேசிட்டோம். இருங்க, BMS சங்கம் என்ன சொல்லிருக்கிறது சேர்த்து சொல்லுங்க. பாயிண்ட்க்கு வரேன். நான் உங்க BMS பத்தியும் பேசுறதுக்கு ரெடி, SRMU பத்தியும் பேசுறதுக்கு ரெடி. SRMUல நடக்கிறது பத்தியும் பேசினா எவ்வளவு எங்கெங்கயோ போகும், அது வேற வழி. அது அவங்கள்ட்ட பேசுங்க. இந்த இடத்துல அது பண்ணாங்க. நீங்க என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை பேசாமல் நீங்க அதை திசை திருப்புறீங்கன்னு நான் சொல்றேன். இல்ல உதாரணம் நான் சொல்றேன். நாங்க இடைவேளைக்கு பிறகு விரிவா உங்கள்ட்ட மன்னிக்கணும், உங்கள்ட்ட விரிவா கருத்து கேட்கணும்னு விரும்புறேன். திரு ஆச்சாரி முடிச்சிருங்க. இவங்க நான் முடிச்சுக்கிறேன். IRS C&CE அசோசியேஷன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க, அவங்க ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி GSTN பற்றி அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, இது மாதிரி GSTN நெட்வொர்க்குக்கு பதிலாக எங்களுக்கே இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுங்க அப்படின்னு. அந்த ரெசல்யூஷனுக்கு அடுத்த அதே நாளில் 12/9க்கு ஒரு ப்ரெஸ் நோட் அனுப்புகிறாங்க.
இந்த பிரஸ் நோட்டை எல்லா பத்திரிகைகளுக்கும் எல்லா டிவி ஊடகங்களுக்கும் அனுப்புகிறாங்க. நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு இது மாதிரி டேக்கப் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் பப்ளிக்கில் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு இந்த கான்டாக்ட் ரூல் நம்பர் 9 வந்து ப்ரொவிஷன்ல இல்ல. நீங்க அதை எப்படி கொண்டு வரலாம்? ஒரு கட்சி ஒரு அரசு ஒரு முடிவெடுக்குது, ஒரு கட்சி ஒரு அரசு முடிவெடுக்குது. ஆனா அந்த ஆளுங்கட்சியில் அங்கமா இருக்கக்கூடிய எம்பி ஆன திரு சுப்பிரமணியன் சாமி பப்ளிக் டொமைன்ல தான் அவர்கள் என்ன விமர்சனம் வைக்கிறாரோ அதே வைக்கிறார். கட்சி கட்டுப்பாடு, அதாவது திரு ஹரி, கட்சியோட டிசிப்ளின், அதாவது நான் ஒன்று சொல்றேன். ஜிஎஸ்டிஎன் பத்தி அவர் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி எழுதினதுக்கு பிறகு பிரைம் மினிஸ்டர் அதை பத்தி பரிசீலிப்பதாக அவருக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதே போல இவங்களும் நாங்க இந்த கோரிக்கை வச்சிருக்கோம் பப்ளிக் டொமைன்ல சொல்றாங்க. வேற கருத்து இல்ல. டாக்டர் சுவாமி முன்வைக்கக்கூடிய கருத்து. அப்ப நான் ஒன்னு கேக்குறேன். தந்தி டிவில வேலை செய்யற உங்களுடைய ஸ்டாஃப் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அத வந்து ரோட்ல வந்து உங்கள்ட்ட சொன்னா உங்களுக்கு சரியா இருக்குமா? ஒரு எம்ப்ளாயர் அதே அடிப்படையில அந்த கிரவுண்ட் ரூலை ஏத்துக்கிட்டு தான் கேக்குறேன். அரசு ஊழியர்கள் அப்படி சொல்றாங்க. நான் வேறுபட்டு கேக்கல. என்னைக்கு அவங்களுக்கு பொருந்துமானா வந்துட்டீங்களோ அன்னைக்கு இல்ல சார். அரசு ஊழியருக்கு பொருந்துமானா ஆளுங்கட்சி பிரமுகருக்கு பொருந்தாதா? இங்க பாருங்க சார், இங்க பாருங்க, நான் சொல்றேன் முதல்ல நான் தெளிவா கேட்டுக்கோங்க. என்னைக்கு நீங்க வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல நீங்க என்டர் ஆகி கவர்மெண்ட் சர்வீஸோட முதல் நாள்ல சைன் பண்ணிட்டீங்களோ, நீங்க வந்து உங்களுடைய கான்டாக்ட் ரூல்ஸ்க்கு சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் கான்டாக்ட் ரூல்ஸ்க்கு வந்து யூ ஆர் பைண்டிங் யுவர்செல்ஃப். அதர்வைஸ் சர்வீஸ்ல சேராதீங்க. ஓகே, who wants you to join? திரு துரைபாண்டி மன்னிக்கணும், உங்களுடைய if you cannot implement the policy, you don't have business to work in the government. I take your points. திரு துரைபாண்டி உங்களோட கருத்தை நான் விரிவா கேட்கணும்னு விரும்புறேன். ஆச்சாரிய சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஏற்புடையதானே? இந்த ஒரு கருத்தை நீங்க வைக்கலாம், இன்டர்னல் கம்யூனிகேஷன் வைக்கிறதுக்கான கருத்து இருக்கு. when you go with that in public, ஒரு பொது விமர்சனமா செய்யும் பொழுது தான் அங்க ஒரு சர்ச்சை எழுது. அதுதானே இந்த வாரத்தில் நடந்திருக்கு. இல்ல, அதாவது நீங்க ஆச்சாரியை சொல்றதும் இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தில் எங்களை அடிமையாக நடத்த வேண்டும் என்பதும் அதுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாதுங்க. நான் ஒரு கருத்தை சொன்னாவே அது தேச விரோதமாக மாறுகிற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அதாவது வெள்ளைக்காரன் ஆட்சி செய்யும் பொழுது தான் இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம்னு போட்டு நம்மளை அடித்தான் ஓதிச்சான். இன்றைக்கி ஒரு சுதந்திர நாட்டில் என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு எந்த உரிமையும் இல்லை என்று சொல்லுகிற பொழுது அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் இப்போ நான் அந்த விஷயத்துக்கு வரல. ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இல்ல நான் சொல்லிடுறேன். நான் அந்த கடிதத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். இருக்கு இன்னைக்கு எந்த இல்லங்க, எல்லா நாட்டிலும் இல்லை. முதலாளித்துவ நாடுகளில் கூட ஹரி சார், முதலாளித்துவ நாடுகளில் கூட அரசியல் உரிமை, தொழிற்சங்க உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. நான் நாடாளுமன்ற தேர்தலில் கூட தேர்தல் நின்று வெற்றி பெறலாம், வெற்றி பெற்றதற்கு பிறகு மறுபடியும் பணிக்கு வரலாம் என்று கூட சில நாடுகளில் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் நாடுகள் இல்லாமல் இருக்கிற அரசு ஊழியர்கள் கம்யூனிஸ்ட் நாடுகள்ல மட்டும் இல்லங்க, அண்மையில இருந்த மேற்கு வங்க அரசாங்கமே 15 நாள் நோட்டீஸ் கொடுத்துட்டு ஸ்ட்ரைக்கு போகலாம் என்று சொல்லி ஒரு நடத்தை விதியை கொண்டு வந்தார்கள். நீங்க வெளிநாட்டுக்கு கொண்டு போறீங்க. போலீஸ்க்கு சங்க வைக்கிற உரிமை மேற்கு வங்க அரசாங்கம் கொடுத்திருந்தது. அதனால நான் இந்த விஷயத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எல்லா நாடுகளும் இந்த அணுகுமுறை தானே கையாளுது. எல்லா அரசுகளும் இந்த நடைமுறை தானே கையாளு. இல்ல அதான் நான் சொல்றேன். இல்ல, பல நாடுகளில் இந்த சுதந்திரம் இருக்கிறது. நான் தான் சொன்னேன், மேற்கு வங்காளம் இதுக்கு முன்னாடி இந்த இடதுசாரி அரசாங்கம் வேலை நிறுத்தம் செய்வதற்கு நீங்க நோட்டீஸ் கொடுத்துட்டு வேலை நிறுத்தம் செய்யலாம் என்ற உரிமையை வழங்கியிருந்தார்கள். போலீஸுக்கு சங்க வைக்கிற உரிமையை வழங்கி வைக்கிறார்கள். நான் வெளிநாட்டுக்கே போல உள்நாட்டிலே பேசுறேன். நாங்கள் இந்த சட்டங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அடிமைகள் அல்ல, எங்களுக்கு தொழிற்சங்க உரிமை வழங்க வேண்டும், எங்களுக்கு அரசியல் உரிமை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். இப்ப நான் அதை கூட நான் பேசல. ஆனா இந்த கடிதத்தில் இருக்கிற வாசகம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இது சம்பந்தமான ஸ்டேக் ஹோல்டர் நாங்க, எங்களுடைய ஐஆர்எஸ் சங்கம், எங்களுடைய சூப்பரண்டன்ட் சங்கம், அங்க இருக்க கிளரிக்கல் ஸ்டாஃப் எல்லாத்துக்கூடையும் நீங்க ஏன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதை அமுல்படுத்த கூடாது என்றுதான் அந்த கடிதமே எழுதியிருக்கிறாங்க. ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொல்லுவது கூட இன்னைக்கு அது ஒரு குற்றமாக தோன்றுகிறது. இது எதுக்கு நான் எங்களை எதுக்கு பயம் கட்டுறாங்கன்னா, இது ஜிஎஸ்டிக்கு மட்டும் இல்லைங்க, ரயில்வேயை தனியார் மயமாக்குறார்கள், தபால் துறையை தனியார் மயமாக்குறார்கள், அரசு பணியில் அத்தனையும் தனியார் மயமாக்கி தனியார் கையில கொடுக்குறாங்க, ஆதார் கார்டு தனியார்ட்ட, பாஸ்போர்ட் தனியார்ட்ட, இப்படி எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்துகிற பொழுது இவர்கள் தடையாக இருக்கிறார்கள் என்பதற்காக எங்களை பயம் காட்டுகிறார்கள். பல விஷயங்கள் கொள்கை முடிவுகள் சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க. இந்த ரயில்வேல எஃப்டிஏ கொண்டு வரலாமா, இன்சூரன்ஸ்ல எஃப்டிஏ கொண்டு வரலாமா, இந்த சாஃப்ட்வேர் அரசு ஊழியர்கள்ட்ட ரெஃபரண்டம் நடத்த முடியுமா, பொது வாக்கெடுப்பு நடத்த முடியுமா? இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 8 வருஷமா 94ல இருந்து இந்த சர்வீஸ் டாக்ஸ் வந்ததுல இருந்து அதை நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால எங்கள்கிட்ட கொடுங்கன்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் அங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, அவங்க வெறும் ஏஜென்ட் மட்டும் இல்ல, பணத்தை கலெக்ட் பண்றவங்க, வெறும் சாப்ட்வேர் மென்பொருள் கொடுப்பவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் அந்த பணத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி பணத்தை வசூல் செய்து அரசாங்கம் கொடுத்தார்களோ அதே போல் பணத்தை வசூல் செய்து இவர்கள் அரசாங்கத்தை கொடுக்கலாம். ஒருவேளை எனக்கு அக்கௌண்ட்ஸ் அக்ரி ஆகாம இருந்தா 3 மாசம் வச்சுக்கலாம், 6 மாசம் வச்சுக்கலாம். அதுல இன்னொரு வேலை இருக்கிறது. இந்த தனியார் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, அவங்க பேர்ல இதை வாங்கல. அவங்க எப்படி வாங்குறாங்கன்னா, அவங்க எப்படி வாங்க போறாங்கன்னா, இல்ல இதோட மெரிட்ஸ்க்குள்ளே நம்ம போகல. இந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற விஷயத்தோட மெரிட்ஸ்க்குள்ள நம்ம போகல. அது ஒரு லார்ஜர் சப்ஜெக்ட், நான் அதுக்குள்ள போல. இல்ல அதுல நீங்க கருத்து சொல்லணுமா அப்படிங்கிறது தான் அடிப்படையான கேள்வி. அதுல வந்து அந்த கொள்கை முடிவுகள்ல அதோட ஆபரேஷனல் விஷயங்கள்ல அரசு ஊழியர்கள் வந்து எங்களை கேட்டுதான் செய்யணும் அப்படிங்கிற அப்ரோச் சரியா திருதானவே? அதாவது வந்து இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற அரசியல் சட்டத்தின்படியும் இத்தனை ஆண்டு காலமாக அரசு ஊழியர்களுக்கான இருக்கிற விதிமுறைகளின்படியும் அவர்கள் என்ன இருக்குதோ அந்த சர்க்குலரில் இருக்கிறத தான் கேட்டிருக்கிறாங்க. அதற்கு அரசுக்கு விதிமுறை இருக்குது. ஆனால் இன்றைய நடைமுறையில் இதுக்கு ஒரு மீள் ஆய்வு தேவை என்கிற ஒரு சூழல் இருக்கிறதா என்பதை மக்கள் மன்றம் தீர்மானிக்கணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகள், நம்முடைய அருணன் போன்ற சமூகவியலாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள், நாடாளுமன்றம், சட்டமன்றம், தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகள் தான் போகணும். சொல்லக்கூடிய விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் சங்கத்தின் மூலமாக கருத்துகள் தெரிவிப்பதில் பெரு தடை இருப்பதாகவோ விதிமீறல் இருப்பதாக நம்ம முதல்ல சொன்ன போது அதை கருதவில்லை. அவங்க பண்ணலாம். ஆனால் இதை ஒரு பொதுமக்களை தான் எடுத்துக்கிட்டு போறோம்னா அது வந்து அரசு பணியாளர்களுடைய விதிமீறலாக ஆகிவிடும் இன்றைக்கு இருக்கிற சட்டத்தின்படி. ஆமாம், அது இந்த இப்போ போட்டிருக்கிற இந்த விதியில் வந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் அதாவது மற்றவர் மூலமாக அதன் மூலம் ஆனால் அந்த அளவுக்கு நடைமுறையில் இதுவரைக்கும் எந்த இதையும் செயல்படுத்தப்படாமல் இருந்தது. இப்போ சர்க்குலர் வந்திருக்கிறதுனால அது தெரியுது. ஆனால் இன்றைய சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்பதற்கு அரசுக்கு உரிமை இருக்கிறது. இது ஒரு மீள்பார்வை செய்ய வேண்டிய அவசியமும், இதை வந்து மேலெடுத்து சென்று தக்க இடத்துல சென்று ஏதாவது திருத்தங்களோ அல்லது கூடுதல் தேவையோ இது வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு தான் செய்யணுமே தவிர அரசு ஊழியர் அமைப்புகள் எடுத்துக்கொள்வது சுகாதாரத்திற்கு உரியது அல்ல. நான் மீண்டும் உங்கள்கிட்ட தான் வரப்போறேன். திரு துரைபாண்டி, உங்களோட இறுதியான கருத்து முடிச்சுங்க. ஐ திங்க் யூ ஹேவ் டு கெட் ரிலீவ். உங்களோட இறுதியான கருத்து. இல்ல இதுல வந்து நாங்க வந்து சொல்ற ரொம்ப எளிமையானதுங்க. மக்கள் பணத்தை வசூலிக்கிறோம், அது மக்களுக்கு தான் திரும்பி போகணும், தனியார் கையில் கொடுக்க முடியாது. சென்ட்ரல் எக்சைஸ் டிபார்ட்மெண்ட்ல 17,000 ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்கள் 25% உபரிகளாக்கிற ஒரு ஆபத்து இருக்கிறது. எனவே ஊழியர்களையும் பாதுகாக்க வேண்டும், மக்கள் பணம் மக்களுக்கும் போக வேண்டும் என்பதற்காக கேட்கிற பொழுதுதான் எங்களை பயங்காட்டி பணிய வைக்க பார்க்கிறார்கள். இதுக்கு நாங்கள் பணிய மாட்டோம். இதை எதிர்த்து நாங்கள் போராடுவோம். தேவை ஏற்பட்டால் நாடு முழுவதும் போராட்டத்தை தொடங்க வேண்டிய அவசியம் ஏற்படும். பேராசிரியர் அருணன், இறுதியான கருத்து. இல்லை, என்னுடைய அடிப்படையான விஷயம் என் நண்பர் கூட குறிப்பிட்டார். டாக்டர் சுப்பிரமணிய சுவாமியுடைய கருத்தை அதையும் பரிசீலிப்பதாக பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காருன்னு. அப்படி என்றால் இது எவ்வளோ முக்கியமான விஷயம் என்பதை பாஜக நண்பரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நண்பர் துரைபாண்டியனும் விளக்கினார். பல லட்சம் கோடி ரூபாய் ஆகும், அவ்வளோ வசூலாகுது. அந்த வசூலாவதை 3 தனியார் வங்கிகளிடம் ஒப்படைப்பது என்பது புத்திசாலித்தனமா, நியாயமா? அதை அவர்கள் எப்படி கையாள போகிறார்கள்? ஒன்று. ரெண்டாவது, நேரடியாக பணியாளர்கள் பாதிக்கப்பட போகிறாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களுடைய வேலை இழப்பு வரும் அல்லது கூடுதலாக பணி நியமனம் என்பது நடக்க போவதில்லை. மூன்றாவது அம்சம், கருத்தை வந்து வெளியில் சொல்லக்கூடாது, உள்ள வேணா சொல்லலாம் என்கிற ஒரு அம்சத்தை சொல்கிறீங்க. ஆனால் அந்த கடிதத்தில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, எங்களோட உட்காந்து பேசுங்க, நாங்கள் ஏற்கனவே இந்த வசூல் பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் இவ்வளவு காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை நாங்களே செய்ய முடியுங்கிறோம். முடியுமா முடியாதான்னு எங்க கூட உட்காந்து பேசுங்கன்னு சொல்றாங்க. தான் கேட்கிறேன், அரசு ஊழியர்களுக்கு கருத்துரிமை அப்படிங்கிறது வழங்கப்படும். இந்த சட்டமே வந்து ரொம்ப ஒரு ஆர்கேக்கான சட்டம் நீங்க கருதுறீங்க. அவங்களோட கருத்துரிமையை ஏன் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு கேட்குறீங்க. எப்படி மத்திய அரசு முடக்குதுங்கிறீங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு அரசு ஊழியர்கள் அலுவலகத்தில் ஒரு பண்டிகை கொண்டாடுறதையே கட்டுப்படுத்துது. கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கணும் அப்படின்னா கொண்டாடுறதுக்கு உரிமை இருக்கணும். ஓணம் கொண்டாடக்கூடாது, அதுக்கு கட்டுப்பாடு இருக்கணும். இல்ல, தவறான உதாரணம் அது. நீங்க ஆக்சுவலா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போறீங்க. அங்க அவங்க மிக தெளிவாக முதலமைச்சர் ஒரு வேண்டுகோள் விடுத்தாரு. என்ன வேண்டுகோள்னா, ஐயா நீங்க ஓணம் பண்டிகை கொண்டாடலாம், ஆனால் அலுவலகத்திலே கொண்டாடாதீர்கள். காரணம், இது மதச்சார்பற்ற அரசு. மதச்சார்பற்ற அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் அதை கொண்டாடுவாங்க. அது இன்னும் சொல்ல வர்றேன், இவ்வளவு தூரம் ஊழியர்கள் படி இதை பத்தி பேசுறீங்க. அவர் என்ன சொல்றாரு,
ஊழியர்கள் வேலை நேரத்திலே அதை செய்யாதீர்கள் என்கிறார். அதுக்கு இதுவும் ஒண்ணா? அந்த வேலை நேரத்துல நீங்க அரசு பணிகளை, அரசு இட்ட பணிகளை செய்யணும். நீங்க உங்களுக்கு சொந்த கருத்து இருக்குன்னா அதை சொந்தமா ஒரு பிளாட்ஃபார்ம் வெளிப்படுத்துங்க. அது தனியா விரிவா பேசணும். ஆனா இங்க நான் என்ன சொல்ல வரேன், இவங்க கடிதம் போடுறாங்க, சொல்றாங்க எங்க கூட முதல்ல உட்கார்ந்து பேசுங்கிறாங்க. ஆனா உட்கார்ந்து பேச தயாராக இல்லை என்னும் பொழுதுதான் அவங்க பொதுமக்களிடம் போக வேண்டியிருக்கு, போராட்டத்தை அறிவிக்க வேண்டியிருக்கு. காரணம் அவங்களுக்கே வேலை இழப்பு. அது மட்டுமல்ல, இது உண்மையிலேயே ஒரு தேசபக்த செயல்கிற இத்தனை லட்சம் கோடி ரூபாய் வரி வசூல் செய்வதை ஒரு தனியார்களிடம் ஒப்படைப்பது நியாயமா என்று அவர்கள் தான் அதை அம்பலப்படுத்த முடியும். ஓகே, இறுதியான கருத்து திரு தனவேல், தென் மிஸ்டர் ஆச்சாரியன் ராப்தேஷ், இறுதியான கருத்து இது சார்ந்து இது வந்து ஒரு மறுபார்வைக்கான அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உலகத்துல பல நாடுகள் இப்படி அரசு ஊழியர்களுக்கு கான்ட்ராக்ட் ரூல்ஸ் வைத்துட்டு இருக்கு. சோ அதுக்கான அதீத தேவையும் ஒரு ரீலுக்கும் செய்ய வேண்டிய அவசியம். அதாவது அரசு ஊழியர்களுடைய கருத்து சுதந்திரம் இப்போ இதில் சொல்லியிருக்கிறது, இந்த சுற்றறிக்கையில் சொல்லி என்னன்னா, ஊழியர் நலன் தொடர்பான கருத்துக்களில் ஊழியர் சங்கத்தில் எந்த தடையும் இல்லைன்றாங்க. அவர் அதே தான் ஊழியர் நலன் குறித்து தான் இதை சொல்கிறோன்ற கருத்து அவர் சொல்கிறாரு. இன்னொன்று வந்து அவர் நாங்கள் ஏற்கனவே ஊழியர்களோட கலந்தாய்வுக்கான பல ஃபோரம் இருக்குது, கலந்தாய்வு பண்ணிட்டோன்னு மறுதரப்புலையும் சொல்லியிருக்காங்க. இந்த இஷ்யூவில் ஒரு தரலாம். ஆனால் இப்போ இந்த நீண்ட கால போக்கில் அரசு ஊழியர்களுக்கான கருத்து சுதந்திரம் எந்த அளவிற்கு என்பது ஒரு மீளாய்வு தேவையான ஒரு தருணம் இருக்குது. இந்த மீளாய்வு வந்து ஒரு தக்க பொது அரசு ஊழியர்களுக்கு அப்பாற்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகள் முக்கிய பங்கோடு செய்யணுமே தவிர, ஏன்னா என்னுடைய நலன் சார்ந்த கருத்துக்கு நானே மீளாய்வுன்னு எடுத்துக்கூடாது. நான் என்னுடைய இதுதான் சொல்லுவேன், ஒரு அரசு ஊழியர்களாக இருந்தாலும். இது வந்து பொது அமைப்புகள், ஏனென்று சொன்னால் கடந்த ஒரு 25 ஆண்டு காலமாக ஒரு அரசு ஊழியனாக இருந்த முறையில் சொல்கிறேன், அரசு ஊழியர்களுடைய அமைப்பின் மேல் பொதுமக்களுடைய நம்பிக்கை குறைந்து வருகிறது. இது நம்ம எந்த பொதுமக்களுக்காக நம்ம ஊழியர்களாக இருக்கிறோமோ இந்த நம்பிக்கை பொதுவாக நம்ம எந்த ஒரு துறையும் குறிப்பிட்டு சொல்ல. இப்படிப்பட்ட சூழலில் இது எந்த அளவிற்கு உரிமை, ஒரு கட்டுப்பாடு என்பது அவசியம் தேவை. அந்த கட்டுப்பாடு எந்த அளவிற்கு தேவை என்பதற்கு ஒரு மீளாய்வு இருக்கிறது. இந்த நேர்வு இதற்கு சரியான நேர்வாக எனக்கு தோன்றவில்லை. இந்த நேர்வில் பெரிய விதிமீறல் இருப்பதாகவும் எனக்கு தோன்றவில்லை. Your final word, திரு ஆச்சாரி. இதில் வந்து இந்த சர்க்குலரில் நாங்கள் எந்த விதமான தவறுதலையும் நாங்கள் பார்க்கல. இந்த சர்க்குலர் இஷ்யூ பண்ணது ஒரு ருட்டீன் எக்ஸசைஸ். எல்லா மினிஸ்ட்ரிலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இது அப்பப்போ ரிலீஸ் பண்ணுறது தான். இதுக்கு தேவையில்லாமல் வந்து ஜிஎஸ்டிஎனை இதோட முடிச்சு போட்டு பேசுகிறது வந்து அவங்க கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து ஒரு வேலை சந்தோஷமாக இருக்கலாம். ஆக மொத்தம் நாங்கள் எங்களுடைய சரியான பாதையில் போயிட்டு இருக்கிறோம். இதில் ஒரு முக்கியமானது வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து அப்பப்போ என்ன தங்களுடைய பணிகளில் வந்து இடர்பாடுகள் இருக்கிறதோ அதை வந்து அரசு நிர்வாகத்துக்கு சொல்கிறதுக்கு முழு உரிமை இருக்கிறது. அதுக்கு வந்து தேவையான மெஷினரிஸ் இதில் இருக்குது. அதுக்கு மேலே இன்னும் ஒரு படி சொல்கிறேன், அரசு நிர்வாகத்தில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணுமோ அப்படின்றதுக்கு கூட எங்களுடைய மோடி அரசு இந்த ஊழியர்கள்ட்ட வந்து கருத்தும் கேட்டிருக்குது. அதுக்காகவே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸில் பிரேம் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ரயில்வே எம்ப்ளாயீஸ் இன் மேனேஜ்மெண்ட்னு ஒரு தனி டிவிஷனே ஒன்று இயங்குது. எந்த ஒரு ரயில்வே எம்ப்ளாயும் ரயில்வே நெட்வொர்க்கை நல்லபடியாக கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா அவங்க அந்த ஃபோரத் மூலமாகவே கொண்டு வரலாம். ஸோ அதனால என்னன்னா அவங்களுடைய பணியை நல்லபடியாக கொண்டு வரது கூட நாங்கள் ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்குறோம். அதுக்காக மோடி அரசு எப்பொழுதுமே காத்து. ஆச்சாரியா, எங்க சந்தோஷத்துக்காக இதை பேசல, இதுதான் நடப்பு. இந்த சூழல்ல தான் நீங்க இந்த சுற்றறிக்கை அனுப்பி இருக்கீங்க. ஓகே, அரசு ஊழியர்களுடைய கருத்துரிமை கண்டிப்பா கிடையாது சுருக்கப்படுகிறதா அல்ல அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறதா அல்ல விதிகள் தான் அமல்படுத்தப்படுகிறதா பார்ப்போம். தொடர்ந்து இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இது இதற்காக அரசு ஊழியர்கள் விமர்சனம் செய்ததற்காக கொடுக்கப்பட்டதில்லை. இது வழக்கமா கொடுக்கக்கூடிய ஒரு சர்க்குலரை தான் மீண்டும் கொடுத்திருக்கோம்னு பாரதிய ஜனதா சொல்ல இல்ல. இது வந்து எங்களுடைய கருத்துரிமையை முடக்குவதற்கு பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கருத்துரிமைகளை சுருக்கக்கூடிய விதிமுறைகளும் கூட மறுபார்வைக்கு உட்படுத்த வேண்டிய நேரம் என்று இருவேறு பார்வைகள் நிலவுகின்றன. நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தர்கள் அனைவருக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களை. வணக்கம்.